Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நேரலை துண்டிப்பு. பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின் அரசு நேரலையை துண்டித்து அராஜகம். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை கூட நேரலையில் காட்டாமல் அட்டூழியம் செய்யும் ஸ்டாலின் அரசு. அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்ததால் கருப்பை கண்டு அஞ்சுகிறதா ஸ்டாலின் அரசு என மக்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர்களை காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் திராணியற்ற திராவிட மாடல் அரசு. ஸ்டாலின் அரசு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான விவாதத்தின் போது அனுமதி பெற்றால்தான் போராட்டம் நடத்த முடியும் என ஜனநாயகத்தின் காவலரைப் போல பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி கேட்டபோது அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? போராட்டம் தொடங்கும் முன்பே அதிமுகவினரை விரட்டி கைது செய்தது ஏன் என மக்கள் கேள்வி. திமுகவை குளிர்விப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் பேசிய செல்வ பெருந்தகைக்கு அதிமுக கடும் கண்டனம். அதிமுகவினரை எதிர்கொள்ள முடியாமல் நேரலையை துண்டித்துவிட்டு கூட்டணி கட்சிகளை பேசவிட்டு திசை திருப்ப முயன்ற திராவிட மாடல். டங்ஸ்டன் தவிர்ப்போம், மேலூர் காப்போம் என்கிற வாசகங்கள் அடங்கிய முகக்கவசம் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை நிரந்தரமாக தடுக்க கோரி விவசாயிகள் மாபெரும் பேரணியை நடத்திய நிலையில் மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய அதிமுக. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். தொடர்ந்து மூன்றாவது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி பங்கேற்பு. சட்டப்பேரவையில் திமுகவினர் செய்த பல்வேறு அராஜகங்களை கண்டித்து பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டன முழக்கம். சட்டமன்றத்தில் ஜனநாயகம் மடிந்து விட்டதாக கோஷம். சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும். யுஜிசி தொடர்பான மத்திய அரசின் திருத்த சட்டம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாநில அரசு மீது தொடுக்கும் யுத்தம் எனவும் விமர்சனம். கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட சாதி பாகுபாடு பார்ப்பதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சாதியின் பெயரிலும் மதத்தின் பெயரிலும் நடக்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் கேள்வி. ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுறது தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? உயர்கல்வியில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டிய ஸ்டாலின் அரசு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். வெறுமனே கூச்சலிடுவதால் இந்த பிரச்சினை தீர்ந்துவிடாது எனவும் ஆவேசம். வெறும் கூச்சலிடுவதாலேயோ போராடுவதாலேயோ லெட்டர் எழுதுவதாலோ கடிதம் எழுதுவதாலேயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உண்மையான அக்கறையாளர் உள்ள அரசாக இருந்தால், இந்த மாநில உரிமைகள் மீது அக்கறை இந்த கருணாநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மையாக இருந்தால் இது எதிர்த்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். டெல்லி எடுத்து உண்மையான போராட்டம் நடத்த வேண்டும். இவங்க எங்க போராட்டம் நடத்துவாங்க? இங்கே பாரதிய ஜனதா வைத்து குரல் கொடுக்குறாங்க.
டெல்லியில் என்ன பண்றாரு? நட்டாவை கூட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டில் எம்பிங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு நட்டாவை வச்சு. நட்டாவுக்கும் திமுக எம்பிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நட்டா வரலன்னா இவங்க வடை பரோட்டாலாம் உள்ளே போவாதா திமுக எம்பி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணி தீவிரம். அதிமுக மாநிலங்களவை எம்பி சி.வி. சண்முகம் பணியை தொடங்கி வைத்தார். அரசால் இயக்கப்படும் பள்ளிகளில் தலா ஒரு பள்ளிக்கு ஆண்டு விழா நடத்த 2500 ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. எழுதாத பேனாவுக்கு 82 கோடி ரூபாய் ஒதுக்க தெரிந்த திமுக அரசுக்கு அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்க பாரபட்சம் காட்டுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் ஊரக பதவிக்காலம் முடிவால் பள்ளி கட்டுமான பராமரிப்பு பணிகள் அவசர கதியில் முடித்து வைக்கப்பட்ட அவலம். அரையாண்டு விடுமுறையில் பெயருக்கு பணிகளை முடித்துவிட்டு சென்றதால் நிறைவு சான்று தர தயங்கும் தலைமை ஆசிரியர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவருக்கு பதிலாக மாணவர்கள் பயன்படுத்தும் இரும்பு பெஞ்சுகள் தடுப்பு வேலி போல் அமைக்கப்பட்ட அவலம். 10,000 அரசு பள்ளிகளை சீரமைப்பு செய்வோம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு மாணவர்களின் உயிரில் அக்கறையின்றி செயல்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 விழாவின் இறுதி நாளில் மோகினி அலங்காரத்தில் காட்சியளித்த நம்பெருமாள். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய திருவிழாவான சொர்க்கவாசல் திறப்பு நாளை காலை நடைபெறவுள்ளது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் 4.8 லட்சம் பேர் பாதிப்பு. நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழப்பங்களால் 54 PhD மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியாமல் தவிப்பு. திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாக சிக்கல்களை போக்க வேண்டும் என வலியுறுத்தல். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு இடைக்குறிப்புகள் வெளியிடாததால் தேர்வர்கள் கவலை. நிர்வாக திறமையின்மையை மேலும் மேலும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தி. முல்லை பெரியாறு வழக்கில் தேசிய நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 3 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்த 4 பேர் கொண்ட கும்பல் தலைமறைவு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தாய்மார்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் தூண்டுதல் தொடர்பாக பேசிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் பெட்டியில் புகார். நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் ஆசிரியர்களுடன் வாக்குவாதம். இங்க படிக்கிற பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. 11th 12th பிள்ளைங்க எல்லாத்தையுமே இங்கிலீஷ் சார் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. மேல உட்காந்துருக்கையில வந்து வாலண்டியரா அவரே வந்து பேசுறது, நாங்களே அவரை அவாய்ட் பண்ணாலும் இவர் தப்பா பேசுறாரு தெரிஞ்சே நாங்க அவாய்ட் பண்ணாலும் அவரா வந்து பேசுறது கிட்ட வர்றது, தப்பான வார்த்தைகள் பேசுறது.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தாக்கப்பட்ட கொடூரம். மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி, வீடு, சாலை என எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் அவலம். சென்னை மாதவரத்தில் விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார். கோவை அருகே 50 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் சிக்கின. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நாள்தோறும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்தே வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை மணலி புதுநகரில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை அருகே முதியவரை கொடூரமாக கொலை செய்த போதை இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் போத்தனூர் புறக்காவல் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை அருகே கர்நாடகா பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயத்துடன் மீட்பு. மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு கர்நாடகாவின் முன்பாகல் பகுதிக்கு சென்ற பேருந்து காய்கறி ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைக்க வேண்டும் என தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமெரிக்காவுடன் இணைவதே கனடாவிற்கு பாதுகாப்பு என கருத்து தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். தூத்துக்குடியில் வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் விற்றவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் வரிசையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த நிலையில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பரிசோதனை இன்னும் நடைபெறுவதாக இருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைப்பு. இணைக்கும் பணியில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு.